வணக்கம். விருந்தோம்பலின் அடுத்த குறளை நாம் காணலாம். விருந்தோம்புதல் அப்படின்னு சொல்கிறது விருந்தினருக்கு உணவு படைத்தல் மட்டும் இல்லைன்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? அது ஒரு உயிரோட்டத்தை கொடுக்கக்கூடிய உணவு. என்ன பண்ணுது? நமக்கு உயிர் வாழ்வதற்கு அடிப்படையாக இருக்கிறது. அப்போ அந்த அடிப்படையை நாம் கொடுக்கின்றோம் இல்லையா? வர்றவங்களுக்கு நம்ம உணவு அளிக்கிறோம், அவர்களுடைய பசியை நீக்குகிறோம், அவர்களை மகிழ்வோடு உபசரிக்கிறோம். அப்படின்னா அவர்களுடைய உயிர் வாழ்வதற்கு நம்மால் என்றதை நாம் அவர்களுக்கு கொடுக்கின்றோம். இதுதான் உண்மையும் கூட. அப்படி பார்த்தோம்னாக்கா இந்த விருந்தோம்பல் என்பது கடவுளுக்கு நாம் செய்யக்கூடிய யாகம் அல்லது வேள்வியை போன்றது. கடவுளுக்கு நாம் என்ன செய்கிறோம்? நிவேதனம் பண்ணுறோம். பெரிய பெரிய கோயில்கள்லாம் பார்த்தோம்னாக்கா வேள்வி வளர்த்து அதில் உணவு பண்டங்களை நாம் போடுவோம். அதை கடவுள் எடுத்துக்கொள்ளுவார் என்ற நம்பிக்கை. ஆக நாம் ஒருவருக்கு உணவளித்தால் கூட அது என்ன அர்த்தம் இருக்குது? வேள்விக்குரிய பயனை நமக்கு கொடுக்கும். ஒரு மிகச்சிறந்த வேள்வியின் பயனை அது நமக்கு கொடுக்கும் என்பது பொருளாக கொள்ளும். இணை துணை தென்பது ஒன்றில்லை, விருந்தின் துணை துணை வேள்வி பயன். இணை துணை தென்பது ஒன்றில்லை, விருந்தின் துணை துணை வேள்வி பயன். இதுதான் குறள். விருந்தோம்புதல் என்று சொல்லக்கூடிய இந்த யாகத்தின் பயனை நம்மால் அளவிட்டு கூற இயலாது. ஏனென்றால் வருகின்ற விருந்தினர் எந்த அளவு மகிழ்வோடு நம் வீட்டில் அதனை சாப்பிடுகிறார், நாம் எப்படி அன்போடு அவர்களை உபசரிக்கிறோம் என்பதை பொறுத்தது தான் அந்த வேள்வியின் பயன். அந்த வேள்வி அல்லது யாகத்திற்கு பயனை நாம் அறுதியிட்டு வரையறுத்து கூற இயலாது. விருந்தினரை நாம் உபசரித்தல் என்பது கூட ஒரு யாகத்தை போன்றது, ஒரு வேள்வியை போன்றது. அதனுடைய நன்மையை நம்மால் அளவிட்டு கூறவே முடியாது. ஆக இதனையே இந்த வள்ளுவம் நமக்கு தெரிவிக்கிறது. விருந்தினர்கள் நாம் உபசரித்தலின் சிறப்பை எண்ணி மகிழ்வார்கள். அந்த மகிழ்ச்சியானது பல யாகங்களையும் வேள்விகளையும் செய்த பலனை நமக்கு கொடுக்கும். அந்த பலனை நம்மால் அளவிட்டு கூற இயலாது என்பது இதன் பொருளாகும். உபசரிப்போம், உற்சாகமாக நல்ல பயன்களை நாமும் பெறுவோம், அவர்களுக்கும் கொடுப்போம். நன்றியுடன் நான்